முதல் நாள் மதியானம் 2 மணிக்கு மேலே நடக்குது. கண்ணு விலையில நம்ம வீடியோவில் விற்கிறோட சந்தையில் கொஞ்சம் முன்னப்பட்டு தான் இருக்குங்க. எல்லாம் ஒரு 13, 15, 20 கண்ணு நல்ல குவாலிட்டி டாப்பாக வரும். ஏதோ ஆண்ட முடியும் பீச்சு பார்த்தா தெரியும். வேலைக்கிழமை எலெக்ஷன் அன்னைக்கு சந்தை நடக்காது. சரிங்க. அதில் நம்மளுக்கு வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு போகிற ஜனநாயகத்தை கடமை விட்டுருவாங்க. சரி. அதனால புதன்கிழமை மதியானத்துக்கு மேலே நடக்குது. மதியானத்துக்கு மேலே நடத்துது. எப்பயும் காலை சந்தை வந்து மதியம் நடக்குது. ஆமாம், புதன்கிழமை முதல் நாள் மதியானம் 2 மணிக்கு மேலே நடக்குது. காலைல என்னங்க? காலையில் வெட்டுமாட்டு சந்தை. வெட்டுமாட்டு சந்தை. சரி, இப்போ கஷ்டமாக இருந்தது வர யாராக இருந்தாலும் அந்த இதில் புதன்கிழமை வர்றவங்க முந்தின நாள் செவ்வாய்க்கிழமையே ஒரு ஃபோன் அடிச்சுட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமையே ஃபோன் அடிக்க கண்டிஷன் என்னன்னு சொல்கிறேன். அப்புறம் வர்றது வராது அப்புறம் பேசிக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து கன்றுகள் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆமா ஆமாங்க. எந்த ஏரியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? விழுப்புரத்துக்கு 2 வாங்கியிருக்கோம். விழுப்புரத்துக்கு 2 கஸ்டமர். 2 கஸ்டமர் விழுப்புரம் தானுங்களா? ஆமா ஆமா. சரி சரிங்க. இதெல்லாம் என்ன ரேஞ்சில் வருதுங்க கண்ணெல்லாம்? கண்ணு விலையில நம்ம வீடியோவில் விற்கிறோட சந்தையில் கொஞ்சம் முன்னப்பட்டு தான் இருக்குங்க. எல்லாம் ஒரு 13, 15, 20 இந்த கண்ணு 13, 15 ரேஞ்சுக்கு இந்த கண்ணு இல்லைங்க. பொதுவா மதிப்புல சொல்றேன். இந்த கண்ணுல அப்புறம் இதாட்டம் 4 பேர் கேட்பாங்க எங்க போறது. சரி சரி. எல்லாமே விழுப்புரம் போகுது. இங்க சீனாபுரம் சந்தையில கன்றுகள் வேணும்னாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணா வந்து வாங்கிக்கலாம். வத்தக்கரை வாங்கி தர மாட்டேன். கண்ணுக்குட்டி வாங்கி தருவீங்க. ஆமா. சரி ஓகே. அப்படியே கையில இன்னொரு ஜெய்ஜானிக்கு ஒரு கண்ணுக்குட்டி வச்சிருக்கீங்க. ஆமா. இது வந்து உங்க யூஸுக்கா இல்ல நம்ம யூஸுக்கு தான்? உங்க யூஸுக்கு தான். வாரம் மாடு எல்லாம் ஒன்னா மாடு வாங்குறேன் இல்ல கண்ணுக்குட்டி வாங்குறேன். ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு இருக்கிறோம். இல்ல கருப்பு செவளம் மூணுமே மிக்சிங் ஆன மாதிரி மிக்சிங் கலர் தான். நம்ம ஒரு கண்ணுக்குட்டி வளர்த்தலாம் தான். சரி, இந்த கண்ணுக்குட்டியில என்ன ஸ்பெஷலுங்க? ஒரு ஸ்பெஷல் இல்லைங்க. பொருள் நல்லா இருக்குது அதனால வாங்கி. அதனாலதானா? அதனால என்னத்த போய் இப்ப நீங்க வாங்குறீங்கன்னாவே ஏதோ ஒரு அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம ஏற்கனவே ஒரு கண்ணுக்குட்டி ஃபர்ஸ்ட் வாங்கி இருந்தோம். சரி சரிங்க. அது ஒரு நல்ல விலைக்கு வித்தோம். இப்ப அடுத்தது மனசுக்கு பிடிச்சது வாங்கி இருக்கோம். இந்த 2 பல்லு தான். சரி சரி. இன்னும் செனை இல்ல. இந்த மாதிரி செனை ஊசி போடணும். போடணும். கண்ணு நல்ல குவாலிட்டி டாப்பா வரும். டாப்பா வருமா? கண்ணே பாக்குறதுனால நெட் நீளமா இருக்கு. அதை விட்டு அதை அவரு. இப்ப இந்த 5 கன்றுகள் போக வேற கன்றுகள் 6 கண்ணுங்க. 6 கண்ணு. இன்னொன்னு அங்க நிக்குது. சேவல சட்டை. நல்ல சேவல சட்டை பாக்குறது நல்ல கிராஸ் கண்ணு. நல்ல பேட்ச் வர்க். இது விழுப்புரம் கஸ்டமர். 3வது கஸ்டமர். அவரு வரல. நம்ம அவருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். ஒரே வண்டியா போறதுனால நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். வராதங்காட்டி வாங்கி அனுப்பிச்சிடுறீங்க. ஆமா ஆமா. சரி சரி. சரி ஓகே. இப்ப இந்த வாங்கின கன்றுகள் எல்லாம் ஓகே. நீங்க வாங்கின கன்றுகள் வந்து விற்பனைக்கு இருக்கா? எது? இந்த கண்ணு இல்லைங்க. இது இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். கேட்டா பேசிக்குவோம். இதெல்லாம் நான் காசு வச்சு கொடுத்து வாங்குறேன். இதெல்லாம் நான் ஆசைக்கு வாங்குறது. வாங்குறவங்க அப்படி வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம போனதாட்டி 1/2 கட்டுக்கு மேல வாங்கினோம். இது 1/2 கட்டுக்குள்ள வருது. 1/2 கட்டுக்குள்ள வந்துருக்கு. ஆமா ஆமா. சரி சரி. இந்த மாதிரி மாடுகள் கன்றுகள் வேணாலும் இங்க சீனாபுரத்துலயும் வாங்கி தருவீங்க? வாங்கிக்கலாம். சரி ஓகே. அப்படியே உங்க நம்பர் கொடுத்துறேங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு. வணக்கம்மா. எந்த ஊர்ல வரீங்க? கொமாப்பட்டி. குமராபாளையம். சரி சரி. நீங்க எத்தனை மாடு எடுத்துருவீங்க? நாங்க ஒரு மாடு வாங்கியிருக்கிறோம். ஒரு மாடுங்க. எத்தனை பேர் வந்துருவீங்க? 5 பேர். 5 பேருங்களா? நீங்க 5 பேர் வந்துருங்க ஒரு மாடு வைக்க? ஆமாங்க. சரி, உங்களுக்கு மாடு எடுத்து யாருமா? மணிகண்டன். ஈரோடு மணிகண்டன். அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் தெரியும். மாடு வாங்கி கொடுத்தா தெரியும். இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எதாவது எடுக்கிறீங்களா? வாங்கி கொடுத்துக்கிறோம். இது முன்னாடி வாங்கி கொடுத்துருவாரு. எத்தனை மாடு எடுத்தீங்க இதுக்கு முன்னாடி? இது மாதிரி ஒன்று தான் வாங்கிட்டு இருக்கிறோம். அது சொன்ன பால் வந்துச்சா? பால் தான் வாங்கிட்டு போய் பீச்சு பார்த்தாலும் தெரியும். இதுக்கு முன்னாடி வாங்கினது? இதுக்கு முன்னாடிலாம் வீட்டில் இருந்ததோட சரி. அது கண்ணு குட்டி தான் வாங்கணும். இவர்கிட்ட கண்ணு குட்டி தான் வாங்கிங்க. இது எவ்வளோ பால் சொல்லிவாரு? 10. எவ்வளோ 10 சொல்லிவாரா? ஆமாங்க. சரி, மாடை பார்த்தா 10 வரும் மாதிரி தெரியுதுங்களா? ஏதோ ஆண்ட முடியும் தான் பீச்சு பார்த்தா தெரியும். இல்லை, உங்களுக்கு மாடு வளர்ப்பு அனுபவம் இருக்கும். அவர் இந்த மாட்டை பார்த்து 10 வரும் சொல்கிறாரு. சொன்னாலும் சரியா இருக்கும். சொன்னாலும் வரும். சரி, அப்படி வரலைண்ணா என்ன பண்றது? இருக்கிறது ஒன்று பிச்சுங்க. சரி, உங்கள் பட்ஜெட்லாம் அமைஞ்சதா? உங்கள் ரேட்டுக்குலாம் அமைஞ்சதா? ரேட்டுக்கெல்லாம் எச்சா போயிடுச்சு. 50 ரூபா சரி 56. நீங்கள் எதிர்பார்த்ததாலும் அதிகமாக போயிடுச்சு. சரி, அதிகமாக போட்டால் மாடு ஒர்த்தாக இருக்குமா இல்லை ரேட்டு ரொம்ப அதிகமாக? இது ரேட்டு அதிகமாக தான் தெரியுது. சரி, எத்தனை மணிக்கு சந்தைக்குள்ள வந்தீங்க?
எத்தனை சந்தைக்குள்ள எத்தனை மணிக்கு வந்தீங்க இன்னைக்கு? 6 மணிக்கு வந்தோம். 6 மணிக்கு வந்து இப்போ தான் மாடு எடுத்தீங்க, முன்னாடி எடுத்துறீங்களா? இப்போ தான் எடுத்து பிடிச்சாந்தே கட்டிக்கிறேன். ஆ சரி, நீங்கள் எந்த மாதிரிலாம் மாடு எதிர்பார்த்து வந்தீங்க, எந்த மாதிரி கேட்டு வந்தீங்க? நாங்கள் இன்னும் சின்னதாக வாங்கலான்னு வந்தோம். ஆ அப்புறம் இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு, என்ன பண்ணுறது? சின்னதாக வச்சு வந்தீங்க, நான் பெருசாக மதிச்சு. சரி, நீங்கள் என்ன பால் தரல கேட்டு வந்தீங்க? ஏதோ 10 லிட்டர் கறக்கிற மாதிரி கேட்டு வந்தோம். அது மாதிரி எடுத்து கொடுத்துருவாங்க. ஒரு நேரத்துக்கு பார்த்தா ஒரு நாளைக்கா? ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 10. இப்போ இது ஒரு நேரத்துக்கு இது 5 வருங்களா? சரி, இப்போ என்ன ரேட்டில் எடுத்தீங்க இது? ஒரு நேரத்துக்கு 5 வரும். என்ன ரேட்டில் எடுத்தீங்க? 56. சரி சரி சரி, ஓகேம்மா. நல்லா சிறப்பாக கொண்டு வச்சு வளர்த்துங்க. நன்றிம்மா. சரி.